லோகேஷ் சார் வந்து ஒரு கமல் ஃபேன் சார். அவர் வந்து ரஜினி சார் வச்சு டைரக்ட் பண்றாரு. கமல் சாரோட பங்கு இதுல ஏதாச்சும் இருக்கா அந்த படத்துல? அவங்க சுத்தியாசன் நடிச்சிருக்காங்களே, நிறைய அங்கங்கே அந்த ரெஃபரன்ஸ், தளபதி ரெஃபரன்ஸே வந்து தளபதி படம் பண்ண ரெஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, மணிரத்னம் சார் அந்த ரெஃபரன்ஸஸ் இதெல்லாம் வச்சு சூப்பராக ஆக்ஷன் சீன்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்குது. அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் தான் கண்டிப்பாக பாருங்கள். கடைசி அது ரொம்ப சொன்னால் ஸ்பாய்லர் மாதிரி இடம். அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷனு, அதுக்கு ஒரு வாய்ஸு அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. அந்த இது வெயிட் பண்ணி பார்க்கலாம், நல்லா இருக்குது. தலைவர் இந்த படத்துல காமிச்ச கேமியோ இல்லாம எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் கேமியோ இருக்கா? அது இப்போ சொன்னால் ஸ்பாய்லர் தானே ஆகிடும். இப்போ நான் சொன்னேன் என்னைய போட்டு அடிக்கிறதுக்கான்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு இல்லை கேமியா இல்லை எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதா நினைக்கிறேன். மற்ற ரூமர்ஸ் அதெல்லாம் கிடையாது, சொன்ன ரூமர்லாம் கிடையாது. லோகேஷ் சார் வந்து ஒரு கமல் ஃபேன் சார். அவர் வந்து ரஜினி சார் வச்சு டைரக்ட் பண்றாரு. கமல் சாரோட பங்கு இதுல ஏதாச்சும் இருக்கா அந்த படத்துல? அவங்க சுத்தியாசன் நடிச்சிருக்காங்களே, அவட்டக்க அவங்க பார்க்க அப்படியே வந்து கமல் சார் அந்த இதுதான் என்ன சொல்றது, அவங்க நிறைய வாட்டி கமல் சாரோட ரிஃப்ளெக்ஷன் தான் நிறைய தெரியுது அப்படின்னு. அவங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்ச அந்த ஃபீல் தான் இருக்குது. நல்ல ரோல். அவங்களுக்கு படம் ஃபுல்லாகவே வராங்க. தலைவர் சொன்ன மாதிரி ரொம்ப நல்லா 2 பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் நல்ல ரோல். தலைவரோட 50th இயர் ஒரு ரஜினி ஃபேனா நீங்க சொல்ல வேண்டியது என்ன? அவர் அதான் சொல்கிறேன், அவருக்கு இருக்க எனர்ஜி 10% எல்லாருக்கும் எங்களுக்கெல்லாம் இருந்தாலே ரியல் லைஃப்பில் அப்படி ஓடிக்கிட்டே இருக்கலாம். 75லேயும் வந்து ஸ்டில் என்டர்டெய்னிங், இன்ஸ்பைரிங், கீப் இன்ஸ்பைரிங் தலைவா. ஹாப்பி 50th இயர்.